அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி வந்து இன்னொரு அமேசிங்கான டெக்னிக் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டெக்னிக்கு. நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்போம். அது மாதிரியே இது வந்து ஒரு ரைட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட்டிங் டெக்னிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 369 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு கோல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளாரிட்டியாக இருக்கணும். நீங்கள் அதாவது நான் இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு கோலாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் கோலாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு உங்களுக்கு என்ன கோல் வேணும் அப்படிங்கிறத கிளாரிஃபையாக இருக்கணும். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், இல்லை என்னோடய பையன் நல்ல மார்க் வாங்கணும், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த கோலில் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். அந்த கோலை வந்து ஆல்ரெடி நடந்த மாதிரி 369 அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக நம்ம எழுதணும். ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதையும் உங்கள் என்ன கோல் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த கோலை 3 தடவை எழுதணும். அது வந்து காலையில் எழுதணும். காலையிலன்னு சொன்னால் ஒரு 11 மணிக்குள்ளே எழுதி முடிக்கணும். ரெண்டாவது ஒன்று வந்து மத்தியானம் எழுதணும். 6 தடவை மத்தியானம் எழுதணும். மத்தியானம் எழுதுறது அப்படிங்கிறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மத்தியானமாக கவர் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்குள்ளார 6 தடவை நீங்கள் முதல்ல என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே ரிப்பீட்டாக எழுதணும். அப்புறம் ஈவினிங்கில் நைட் 9 தடவை எழுதணும். இதான் 369 அப்படிங்கிற டெக்னிக். இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த 3 தடவை எழுதுகிறப்பவும் சரி, 6 தடவை எழுதுகிறப்பவும் சரி, 9 தடவை எழுதுகிறப்பையும் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றியெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் என்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் 369 அது எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம எந்த விஷயத்தையுமோ ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எழுதுகிறப்போ உங்கள் கை, உங்கள் பிரெயின், உங்கள் கண் எல்லாமே வந்து அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த 39 டெக்னிக்கை நீங்கள் எழுதுகிறப்போ, இந்த 3, 6, 9 தடவை எழுதுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு, உங்கள் பிரெயின் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது கிளாரிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கிறப்போ சீக்கிரமே அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னா, 21 நாள் மினிமம் எழுதணும். 369 டைம்ஸ் எழுதலாம். 369 இதை மட்டும் மறந்துடக்கூடாது. காலையில் 3 தடவை எழுதணும், மத்தியானம் வந்து 6 தடவை எழுதணும், நைட்டில் வந்து 9 தடவை எழுதணும். அந்த கோல் எல்லாமே ஒரே கோலாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு கோல் எடுத்துக்கிறேன், நாளைக்கு ஒரு கோல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கோல் எழுதுகிறப்ப நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன், செகண்ட் வேறு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன், அப்படியெல்லாம் இல்லாமல் கிளாரிட்டியாக எல்லா தடவையுமே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சேமாக இருக்கணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அமைதியான இடத்துல உட்காந்து எழுதுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கி அப்போ எழுதாதீங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் எப்போ இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த டெக்னிக்கை எழுதுங்க. பொறுமையாக எழுதுங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு எழுதுங்க. நீங்கள் வேணுங்கிறது எல்லாமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த 369 டெக்னிக் மூலமாக. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.